வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லக்ஷ்மிநாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 20ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. ஸோ இது வந்து மேஜராக எப்போதும் சொல்கிற ஒரு விஷயந்தான். லக்னத்துக்கு பாருங்கள், ஓகேங்களா. ராசிக்கு பார்க்குறத விட லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 90% பர்ஃபெக்டாக வரும். ஸோ உதாரணம் சொல்ல போனோம்னா மகர லக்னம் விருச்சிக ராசினா இப்போது மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது பர்ஃபெக்டாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு ஜாதகத்தில் என்ன தசை புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் வந்து கொஞ்சம் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ஒரு 90% பர்ஃபெக்டாக வருங்க. ஸோ அது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டிப் ஆஃப் த வீக் கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள் அந்த வீடியோட எண்டில். ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களது ராசியாதிபதி சுக்கிரன் 12ல் வந்து சுக்கிரன் ராகு ஒன்றா இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 6ஆம் அதிபதி இருக்கும்போது வேலை செய்கிற இடங்களில் வந்து நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்கும். வேலை செய்கிற இடங்களில் வந்து பெண்கள்கிட்ட பழகும்போது ரொம்ப உஷாராக பழகுங்க. ஏன்னா அதனால் வந்து ஒரு பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து சுக்கிரன் ராகுங்கிறது வந்து பெண்கள் வந்து அவங்களோட ஈகோனால வந்து உங்களை அவமானப்படுத்துவதோ ஒரு பெரிய ஒரு சண்டை வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். இது யாருக்கு மேஜராக நடக்கணும் போது ரிஷப லக்னமாக இருந்து சுக்கிர திசை புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க, ராகு திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 2ஆம் அதிபதியான புதன் 2, 5ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து 11ல் நீச்சமாகிறது. 11ன்றது நல்ல லாபங்களையும் நல்ல வெற்றிகளையும் கொடுப்பதாக இருந்தாலும் மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன மன உளைச்சல்கள் மனக்காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. குடும்பத்தில் வந்து எவ்வளோ சம்பாதிச்சாலும் எவ்வளோ லாபம் கொட்டி கொடுத்தாலும் என்னடா அதை நம்மளை மதிக்க மாட்டேன்றாங்க, நம்மளை அவமானப்படுத்துகிறாங்கன்ற மாதிரி எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது வந்து ப்ராக்டிக்கலி இருக்கும். ஏன்னா வந்து அந்த நீச்சம்ங்கிறது வந்து மனதில் சின்ன சின்ன காயங்களை ஏற்படுத்துவது தான் நீச்சம். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. வர லாபங்கள் வருமா லாபம் வந்துடுங்க. ஆனால் அந்த லாபத்தை அனுபவிக்கும் போது ஒரு சின்ன பெயினை கொடுக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இதுதான் நீச்சம். ஏன்னா ஆட்சி உச்சம் நீச்சம்ங்கிறது வந்து ஒரு பெரிய மேட்டரே கிடையாதுங்க. ஒன்றும் இல்லை, உச்சம்னா நம்ம தங்க பிளேட்டில் அதே ஒரு சாப்பாடு சாப்பிட்றீங்க. இதே வந்து ஆட்சினா ஒரு வெள்ளி பிளேட்டில் அதே சாப்பாடு தான், ஆனால் வெள்ளி பிளேட்டில் சாப்பிடுவீங்க. அதே வந்து நீச்சம்னா ஒரு அலுமினிய தட்டில் அதே சாப்பாடு சாப்பிடுவோம். ஸோ சாப்பாடு ஒன்று தான், ஓகேங்களா. ஆனால் அந்த கேட்டகிரி மாறும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் அதை பற்றி இது இல்லை. பட் ஆனால் மனசில் வந்து ஒரு சின்ன ஒரு என்னடாது அலுமினிய பிளேட் தட்டில் நான் சாப்பிட்றேன்னுங்கிற ஒரு சின்ன வருத்தம் இருக்கும், ஓகேங்களா. சில நேரங்களில் அந்த பிளேட் லைட்டாக அழுக்காகவும் இருக்கும். ஓகே, அதுதான் நீச்சங்கிறது, வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ அதுதான். ஸோ அதனால் வந்து நல்ல லாபங்கள் கிடைச்சாலும் மூத்த சகோதரரும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். இது யாருக்கு மேஜராக நடக்கும் அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து ரிஷப லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க அந்த மாதிரி நடக்கும். அதே மாதிரி வந்து குழந்தைகள் சமாச்சாரங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைகள் வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து அவங்களுக்காக வந்து ஏதோ பேச போய் அதனால் வந்து சின்ன ஒரு மன வருத்தங்கள் வருவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதிக்கு வந்து குருவின் பார்வை இருப்பதனால் நல்ல ஒரு கம்யூனிகேஷன்ஸ்லாம் வந்து நல்ல ஒரு லாபங்கள் நல்ல ஒரு ஏற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வீடு விற்பனை சம்மந்தமான விஷயங்களும் ஒரு பெரிய ஏற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. மற்றபடி 4ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 4ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்குது. ஸோ இதில் வந்து வீடு சம்மந்தமான விஷயங்கள் பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி அம்மா சம்மந்தமான விஷயங்களும் ஒரு லாபங்கள் வர்றது, வண்டி வாகனங்கள் விற்பனை, வண்டி வாகனங்களால் நல்ல லாபங்கள் எல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இது யாருக்கு நடக்கணும் போது ரிஷப லக்னமாக இருந்து சூரிய தசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ 5ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு 11ல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல சந்தோஷங்கள் இருக்கலாம். பட் இருந்தாலும் சின்ன சின்ன மன வருத்தங்கள் இருக்கும். உல்லாச பயணங்கள் நண்பரோடு சுற்றுறது ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு போகும்போது அங்கே வந்து ஏதாச்சும் ஜாலினா வேறு மாதிரியான ஜாலியில் போகும்போது கொஞ்சம் அதனால் வந்து ஏதோ பேச கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளால் மேக்ஸிமம் அந்த மாதிரி பார்ட்டிஸை வந்து தடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து அந்த மாதிரி இடங்களில் வந்து கொஞ்சம் போதை ஏறிச்சுன்னா எல்லாம் வேறு மாதிரி பேசுவாங்க. அதனால் நண்பர்கள்ட்ட அந்த மாதிரி விஷயங்களுக்கு போகிறதை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இது மேஜராக யாருக்கு நடக்கணும் போது ரிஷப லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடக்குங்க. 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு ராகோடு இருக்கும்பொழுது கணவன் மனைவியினுடன் நிறைய கருத்து பேதங்கள் ஒரு மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனாலே கணவன் மனைவி தாங்க, அதுதான் குறிக்கும். ஸோ அதனால் மனைவியால் ஒரு பிரச்சனைகள் வரும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 2ல் இருக்கும்போது மனைவியால் ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் இருக்கும். ஆனால் வேலை செய்கிற இடங்களில் வந்து பெண்களிடம் பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா சுக்கிரன் ராகு ஒன்றா இருக்கும்போது அதனால் அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து
8ஆம் அதிபதியான குரு வந்து 11ல் இருக்கும்போது பெரிய லாபங்களை எதிர்பார்க்கலாம். இதுவரை வந்து பணம் கொடுக்காம டாச் பண்ணிட்டு இருக்காங்க, ஏமாற்றிட்டு இருக்கனால வந்து திடீர் லாபங்கள், விபரீத ராஜயோகம்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி விபரீத ராஜயோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள்லாம் கிடைக்கும். இது யாருக்கு நடக்கணும் போது ரிஷப லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்த பெரிய லாபங்களெல்லாம் சின்ன சின்ன லாட்டரி டிக்கெட் வாங்கி பாருங்கள். நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது, வேறு ஸ்டேட்டில் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்குன்னு வந்து இந்த ரம்மி சர்க்கிள்லாம் போய் மாட்டிக்காதீங்க. ஸோ அது வந்து ஒரு சூதே கிடையாது, அது வந்து வேறு மாதிரி ப்ரோக்ராம்டு கேமு. அதில் போயிட்டு மாட்டிக்கிட்டு 20 லட்சம் 30 லட்சம் விட்டவங்க தான் நிறைய பேர், அதில் சம்பாதிச்சவங்க கிடையவே கிடையாது. அதனால் வந்து தயவுசெய்து அந்த மாதிரி சூதாட்டங்களுக்கு போயிடாதீங்க. ஏன்னா வந்து ஜோசியர் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு அந்த பாவத்தை நான் எதுக்கு சம்பாதிக்கணும், ஓகேங்களா? ஸோ அதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. 9ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது நல்ல லாபங்களை கொடுப்பார். அப்பா சம்மந்தமான விஷயங்கள் ஒரு பெரிய லாபங்கள் வரும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் ஒரு பெருத்த ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும். வெளிநாடு போய் படிக்கணுன்றவங்களுக்கும் அந்த சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுவரை வந்து 10th ஸ்டாண்டர்டில் பயந்துட்டுருக்கேன், 12th ஸ்டாண்டர்ட் பயந்துட்டு இருக்க பசங்களுக்கெல்லாம் வந்து நல்லா படிப்பு ஈஸியாக இருக்கும் பேப்பரு. ஸோ அழகாக பாஸ் பண்ணுறதுக்கான அமைப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் இருக்கும். கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் நல்ல ஏற்றமான விஷயங்கள் அற்புதமாக நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இது யாருக்கு நடக்கணும் போது ரிஷப லக்னமாக இருந்து சனி திசை புத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு வந்து சிறப்பான விஷயங்கள் நடக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் நிறைய கிரகங்கள் இருக்குது. ஸோ ரொம்ப நல்ல விஷயம் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகள் நிறைய கிடைக்கும். நல்ல சந்தோஷங்கள் குதூகலங்கள்லாம் இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, சந்தோஷத்தில் வந்து புதன்ன்ற ஒரு கிரகம் வந்து நீச்சமாக இருக்கனால கொஞ்சம் அந்த சந்தோஷத்தில் அப்பப்போ வந்து ஒரு சின்ன மன வருத்தங்களையும் கொடுத்துரும். ஸோ அதுதான் விஷயம், மட்டும் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்பட பிரார்த்தனை ரொம்ப அவசியம். ஸோ காலையில் எழுந்தோ இல்லை அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஒரு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப சிறப்புங்க. ஸோ அமைதியாக வந்து உட்காந்துட்டு ஒன்று வச்சேன் அந்த ஈஸ்வரன் வந்து உள்ளே வரணும். ஸோ அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணும்போது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும். ஏன்னா வந்து இதுதான் நம்மளை வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படணும்னா நம்ம வந்து பிரார்த்தனை ரொம்ப அவசியம். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி உச்சம் நீச்சம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு யோகங்களாக இருந்தாலும் சரி, ஆட்சி உச்சம் நீச்சம்னா என்னங்கிறத தெரிஞ்சுப்போம். ஏன்னா நிறைய ஜாதகங்களை ஜென்ரலாக பார்க்குறவங்க எனக்கு உச்சமாயிடுச்சு, நான் சூப்பர் அப்படின்னு சொல்கிறது பார்த்துருக்கோம். நீச்சமாயிடுச்சு, ஐயோ இந்த ஒரு கிரகம் வந்து நீச்சமாயிடுச்சுங்க, நான் அவ்வளோதாங்க, என் லைஃபே அவ்வளோதான்னு சொல்கிறவங்களும் பார்த்துருக்கோங்க. ஸோ ஜென்ரலாக வந்து நம்ம அப்படி பார்க்கக்கூடாதுங்கிறது தான் உண்மையான விஷயம். காரணம் என்னென்னா, இதில் வந்து வர்க்க சக்கரமுங்கிற ஒரு மேட்ரு நிறைய இருக்குங்க. ஸோ வர்க்க சக்கரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விஷயம் மாறும். ஸோ உதாரணம் சொல்ல போனோம்னா, ஒரு ராசி சக்கரத்தில் வந்து ஒரு கிரகம் நீச்சமாக இருந்தாலும் நவாம்ச சக்கரம்னு சொல்லுவோம். நவாம்சங்கிறது வந்து குடும்பம் வீடுன்ற மாதிரி ஒரு விஷயம்னு வச்சுப்போமே. ஸோ உதாரணம் சொல்கிறேன். உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து ராசி சக்கரத்தில் வந்து நீங்கள் ஒரு ரிச்சிகத்தில் சந்திரன் நீச்சம்னு வச்சுப்போம், ஓகேங்களா? ஸோ ரிச்சிகத்தில் வந்து ஒரு சந்திரன் நீச்சமாக இருக்குது. ஸோ உதாரணத்துக்கு சொல்ல, அது வந்து ரிஷப லக்னமாக இருந்து 7ல் வந்து சந்திரன் நீச்சங்க. ஸோ அப்படி இருக்குதுன்னு வச்சுப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது சப்போஸ் நவாம்சத்தில் வந்து அதே சந்திரன் வந்து ஒரு உச்சமாக இருந்ததுன்னு வச்சுப்போம். ஸோ அதோட லெவல் வந்து வேறு மாதிரி இருக்குங்க. ஸோ அதுதான் மெயினான விஷயமே. ஸோ இது வந்து நிறைய பேர் தெரியாது. ஏன்னா வந்து வெளியில் பார்க்கும்போது அவன் வந்து ரொம்ப கேவலமாகவும் அழுக்கான சட்டை போட்டிருக்கலாம், பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்க மாட்டார். இந்த நீச்சமாக ராசியில் இருக்கிறது வந்து ஒரு கிரகம் நீச்சமாகும்போது வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு அப்பியரன்ஸ் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். அப்படி ஒன்றும் ரொம்ப பெருசாக இருக்க மாட்டார், சரியாக வந்து ஒரு வெளியிலேருந்து பார்க்க தெரிய மாட்டார். ஆனால் உள்ளுக்குள்ளே போனீங்கன்னு வைங்களேன், அவனோட லைஃப் வந்து வேறு லெவலில் இருக்கும். அவன் வந்து அட்டகாசமாக வாழ்ந்துட்டு இருப்பான். உள்ள போட்டிங்களே அவன் ராஜா கிங்கு மாதிரி இருப்பான். அப்படி ஸோ குடும்ப வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இதுதான் வாழ்க்கை. ஏன்னா வந்து நம்ம எல்லா இடத்துலையுமே எல்லா மாதிரியும் இருக்க முடியாது. இப்போ வந்து ஒரு அப்பா கிட்ட வந்து பையன் பேசுறது ஒரு மாதிரி இருக்கும், அதே பையன் வந்து அம்மாக்கிட்ட பேசுறது ஒரு வேறு மாதிரி இருக்கும், ஒரு குழந்தைகிட்ட பேசும்போது மனைவிகிட்ட மாறும். ஸோ ஒவ்வொரு கேட்டகரியிலையும் வந்து அது மாற்றங்கள் இருந்து கண்டிப்பாக இருக்கும். அதே தான் அந்த வர்க்க சக்கரங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக சொல்லும். அதே நேரத்தில் வந்து ஆட்சி உச்சம் நீச்சம். ஸோ ஆட்சி உச்சம் நீச்சத்தை பொறுத்தவரை நீங்கள் அதனால தான் சொல்லுவேன், ஒரு கிரகம் ராசியில் வந்து நீச்சமோ ஆட்சியோ பட்டுச்சுன்னு குதிக்கவும் வேணாம், அழுவும் வேணாம். ஏன்னா அது வேறு ஒரு வர்க்க சக்கரத்தில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னா அது உங்களை வந்து தாங்கி பிடிச்சி உங்களுக்கு வேறு லெவல் கொண்டு போகுன்றது தான் உண்மையான விஷயம். அதை வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா மன உளைச்சல் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக நிஜமாகவே அப்படி தான் ஒர்க் ஆகும், சரிங்களா? ஸோ அதனால தான் பாருங்கள், உருப்படாத பிள்ளையாக இருக்கும் என்ன, இவன் வந்து உருப்பட மாட்டான், கேவலமாக நடந்துப்பான். ஆனால் பேக்கப் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு வாடகை வரும் அவனுக்கு. ஸோ அவன் இதை பற்றி கவலைப்படுவான். ஏன்னா அப்பா அம்மாவுடைய அந்த சக்கரம் வந்து அவன் ரொம்ப வலுவாக சப்போர்ட்டிவாக இருக்கும். அதனால் வந்து அவனோட லைஃப் சூப்பராக போகுங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் வந்து ஜென்ரலாக வந்து நீச்சமோ ஆட்சியோ உச்சம், ஜென்ரலாக வந்து இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். ஆட்சினா என்ன, உச்சம்னா என்ன, நீச்சம்னா என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ உச்சம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு டிஷ்ஷு வந்து ஒரு தங்கத்தட்டில் வச்சு சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், அது உச்சம். அதே வெள்ளித்தட்டில் வந்து அதே டிஷ்ஷு தான், அதே வந்து டிஷ்ஷை நீங்கள் வெள்ளித்தட்டில் வச்சிங்கன்னா ஆட்சி. இதே வந்து ஒரு அலுமினிய தட்டில் வந்து அதே சாப்பாடு தான், அதே சாப்பாடை வந்து நீங்கள் அலுமினிய தட்டில் தான் நீச்சம், அவ்வளோதான். மற்றபடி சாப்பாடுங்கிறது
ஒரே சாப்பாடு தான் இல்லையா, மற்றபடி வந்து இதுக்காக ரொம்ப பெருசாக கவலைப்பட வேண்டாம். அதே நேரம் ராசி கட்டத்தில் வந்து ஒரு கிரகம் தப்பாயிடுச்சுன்னாலும் ஐயோ ஓன்னு ஒப்பாரி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ராசி கட்டங்கிறது வந்து நான் உங்களை வெளியிலேருந்து பார்க்குறது, வெளியிலேருந்து பார்க்குறத வச்சு ஒருத்தர் வந்து நல்லவரா கெட்டவரா இவன் இப்படி இருப்பானா அப்படி இருப்பானான்ற ஜட்ஜ் பண்ணுறது வந்து யாராலையும் முடியாது. ஸோ அதனால் வந்து வெறும் ராசி கட்டத்தை வச்சு மன உளைச்சலுக்கு ஏற்படக்கூடாது. அதனால் நீங்கள் வந்து வேறு மாதிரியாக பார்த்துக்கும் போது நிறைய ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். அதனால் வந்து ஆட்சி உச்சம் நீச்சத்தை பற்றியோ இல்லை ஒரு ராசி கட்டத்தில் வந்து இந்த மாதிரி இருக்குன்றதை பற்றி ஓன் அழுவதோ தப்பு அப்படிங்கிறத தான் வந்து இந்த வாட்டி டிப் ஆஃப் த வீக்கில் சொல்கிறோம். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படுனா பிரார்த்தனை ரொம்ப அவசியம். ஸோ அதனால் மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அடுத்த லெவலுக்கு வந்து அந்த மேஜிக் நடக்கும். நீங்கள் வந்து ஜோசியம் பார்க்குறீங்க பார்க்கல பரிகாரம் பண்ணுறீங்க பண்ணலை அதெல்லாம் அடுத்த விஷயம். என்னை பொறுத்தவரை பிரார்த்தனைங்கிறது வச்சிங்கன்னா கண்டிப்பாக மனம் உருகி ஒரு பிரார்த்தனை செய்யும்போது அடுத்த லெவலுக்கு வந்து நீங்கள் போவது உறுதி. இந்த மேஜிக் நடக்குங்கிறது தான் உண்மையான வார்த்தை. உங்களுக்கு அதை தேடி ஆண்டவன் கொண்டாந்து கொடுப்பாங்கிறது தான் உண்மையான வார்த்தைங்க. ஸோ நல்ல விஷயம் நல்ல மாற்றங்கள் ஏற்பட இறைவனை பிரார்த்திக்கொண்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.